தமிழகத்தில் 8ஆம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் நடைபெறுகிறது. சென்னை தியாகராய நகரில் தடுப்பூசி போடப்படும் இடத்திலிருந்து நமது செய்தியாளர் கீதன் கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கீதன், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? மக்கள் வருகிறார்களா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக? தமிழகம் முழுவதும் இன்று 8ஆம் கட்டமாக கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே தமிழகத்தில் 5 கோடி பேர் தடுப்பூசி போடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது வார இறுதி நாட்களில் இந்த கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் என்பது நடைபெற்று வருகின்றது. இதுவரை இந்த தடுப்பூசி போடாத 75 லட்சம் மக்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை தடுப்பூசி போட்டுக்கொள்ள வரும்படி அழைப்புகளை விடுத்துள்ளது. தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி 71 லட்சம் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன. ஏற்கனவே முதல் தவணை தடுப்பூசி 72% நபர்களுக்கு போடப்பட்டிருக்கின்றது. 2ஆம் கட்ட தடுப்பூசி 33% நபர்களுக்கு போடப்பட்டிருக்கின்றன. எனவே தடுப்பூசி முதல் தவணை போடாதவர்களும் அதேபோல் 2ஆம் தவணை தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்களும் தற்பொழுது இந்த சிறப்பு முகாம்களில் அதிக அளவு பங்கேற்று தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்கின்றனர். தமிழகம் முழுவதும் 50,000 இடங்களில் இந்த தடுப்பூசி முகாம் நடைபெறுகின்றது. சென்னையை பொறுத்தவரை 2,000 இடங்களில் இந்த தடுப்பூசி முகாம் நடைபெறுகின்றது. தற்பொழுது நீங்கள் முதல் தவணை தடுப்பூசி போட வந்திருக்கீங்களா? 2ஆம் தவணை என்ன போடணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை சார். இது போன்ற இந்த தடுப்பூசி முகாம்கள் சாலையிலேயே ஏற்படுத்தி பண்ணியிருக்காங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வசதியாக? எங்களுக்கு எல்லா வகையும் வசதியாக இருக்குது சார். எங்களுக்கு பொதுவாக இதுக்கு முன்னாடி இந்த COVID-19 போடும்போது இடம் தேடி போயிட்டு இருந்தோம். கியூ நிற்கிற மாதிரி சில பேர் இந்த அம்மன் இது பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. அந்தமாக வந்து இப்போ நாங்கள் ஒரு தச்சடைங்கிற வேலையாக இருந்தோம். ஈஸியாக வேலை முடிஞ்சு போச்சு. போட்டு போயிட்டு தொடர்ந்து சென்னையில் 2,000 இடங்களிலும் இன்று மாலை வரை இந்த தடுப்பூசி முகாமானது நடைபெறுகின்றது. பொதுமக்களுக்கு எந்த விதமான சிரமமும் இன்றி, அதாவது பெருமளவில் கூட்டம் கூடாமல் பொதுமக்கள் எளிதாக இந்த தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நன்றி கீதன், களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.